கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்தது. வழக்கின் தற்பொழுதைய நிலை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. ஜீவபாரதி, இது குறித்தான விவரங்கள் என்ன? மேற்கு வங்கம் மாநிலத்தில் கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய ஆர்கேகர் மருத்துவமனையில் கடந்த மாதம் பெண் பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் இந்த கொலை சம்பவத்தின் தொடர்பான சரியான விசாரணை நடத்தப்படணும், குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்படணும் அப்படின்னு தொடர்ச்சியான போராட்டம் நடந்து இருந்துச்சு. இந்த நிலையில கொல்கத்தா, குறிப்பா மேற்கு வங்கத்தினுடைய உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருந்தாங்க. அதே சமயத்துல உச்சநீதிமன்றம் தானாக முன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தாங்க. இந்த சம்பவம் நடைபெற்று சரியாக ஒரு மாத காலம் நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு மாத காலகட்டங்களில் என்ன மாதிரியான விசாரணை நடந்திருக்கு, என்ன மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் என்னெல்லாம் பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு தற்போது சிபிஐ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை அமர்வுல தங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல மேற்கு வங்க அரசும் இந்த ஒரு மாத காலகட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, குறிப்பா அந்த மருத்துவமனையில மருத்துவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தின் காரணமாக 23 நோயாளிகள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் மேற்கு வங்க அரசு தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நம்ம குறிப்பிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல அந்த குற்றம் சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியா விசாரணை பண்ணிட்டு வராங்க. அதே போல அந்த கல்லூரியினுடைய முதல்வர் கைது செய்யப்பட்டு அவரும் தொடர்ச்சியாக சிபிஐ தரப்பு விசாரணை செய்யப்பட்டு வருது. மேற்கு வங்க அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல இருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் நாங்கள் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தங்களுடைய அறிக்கையில மேற்கு வங்க அரசு குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக பல விஷயங்கள உச்சநீதிமன்றம் இந்த மருத்துவ விஷயத்துல குறிப்பிட்டே வராங்க. சரியான பாதுகாப்பு வழங்கணும், மருத்துவமனையை சுற்றி மருத்துவர்களுக்கும் அங்க செல்லக்கூடிய நோயாளியை கண்காணிக்கிறதுக்கும் சிசிடிவி எல்லாம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான இந்த விஷயங்களை குறிப்பிட்டு வராங்க. இந்த நிலையில தற்போது இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.